நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த 4வது மாதத்திலும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உடைய வசனங்களை தியானிக்க முடியாத கிருபை நீர் கொடுத்ததுக்காக சோத்திரப்பா. பிள்ளைகள் பரீட்சைகளை நல்லபடியாக வெற்றிகரமாக எழுதி முடிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சிறிய கதாபாத்திரமாகிய ஈத்தாய் அப்படிங்கிற ஒரு மகனை குறித்து கூட நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 18 முதல் 22 வசனம். இந்த 4 வசனங்களில் தான் அந்த ஈத்தாயை பற்றி காணப்படுகிறது. இவர் தாவீதோட ஒரு நண்பனாக காணப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையில் இந்த 4 வசனங்களில் இருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் எப்படி தாவீதின் மேலே அன்பு காட்டினார், அவர் எப்படி அவருக்கு உண்மையாக இருந்தார் அப்படின்ற சில காரியங்களை நாம் அதிலிருந்து ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 15 வசனம் 18 நாம் பார்த்தோமானால் அங்கு என்ன சம்பவம் அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோமானால், அப்சலோம் அவன் தாவீது ராஜாவாக இருக்கிறாங்க. அப்சலோம் என்ன செய்தான், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவன் என்ன செய்கிறான், தாவீதுக்கு விரோதமாக வருகிறான். அப்பொழுது தாவீதும் அவனை சேர்ந்தவர்கள் நாம் இங்கிருந்தால் நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஓடும் பொழுதுதான் வசனம் 18 சொல்கிறது, அவனுடைய ஊழியக்காரர் அங்கு 17 வசனம், ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறாங்க. அப்போ அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். தாவீது கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, கிரேத்தியர் பிலேத்தியர் போகிறாங்க. காத்தூரிலிருந்து கால்நடையாக வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும், காத்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருந்த கித்தியர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். கித்தியர் எல்லாரும், இந்த கித்தியர் அந்த இனத்தை சார்ந்தவன் தான் இந்த ஈத்தாய். ராஜாவுக்கு முன்பாக ராஜா போகிறார். ராஜாவுக்கு முன்பாக அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. ராஜா அவங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்க, இவங்க ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. லூக்கா 1:17 என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, லூக்கா 1:77 வசனம். லூக்கா 1:77 வசனம் சொல்கிறது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அவர் இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது, யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. யோவான் ஸ்நானனை பற்றி என்ன காரியம் சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவதற்காக இயேசு என்கிற ஒருவர் வரப்போகிறார். அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லும்படியாக இந்த சிறிய பாலகனாகிய யோவான் ஸ்நானன் பிறப்பின் பொழுது அவன் தேவ தூதர்களால் அங்கு என்ன செய்யப்படுகிறது, அவனை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக இயேசு வரப்போகிறார். அவருக்கு முன்பாக அந்த யோவான் ஸ்நானகன் நடந்து போவான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அங்கே யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், ஜனங்களுக்கு எல்லாரையும் பார்த்து, ஆயக்காரர் பரிசேயர் எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே வருபோகத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி அவர்களை ஒவ்வொருவரும் அங்கு பாவங்களை போர்ச்சேவகர் எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க, ஞான ஸ்நானம் பெறுகிறதுக்கு அந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவன் என்ன செய்கிறான், வழியை காட்டுகிறவனாக அவருக்கு முன்பாக
முன்பாக நடந்து பாதையை செவ்வைப்படுத்துகிறவனாக அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இயேசுவுக்கு முன்னாக நடந்து போய் வழி இதுவே, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். பிரியமானவர்களே, இன்று நாம் அங்கே அந்த ஈத்தாய், அந்த கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்து போனார்கள். இன்றைக்கும் பரலோக ராஜா ஒருவர் வரப்போகிறார். அவருக்கு வருவதற்கு முன்பதாக நாம் அந்த ராஜாவுக்கு முன்பாக நடந்து உலகத்தில் இருக்கிற பாவ சாபங்களெல்லாம் அகற்றி அந்த கேடான உள்ளங்கள், அந்த பால்பட்ட இருதயங்கள் எல்லாவற்றையும் அவர் இரத்தத்தினால் கழுவி இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கும் பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நடந்து நாம் வழியை ஆயத்தப்படும்படியாக ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இயேசு ராஜாவுக்கு முன்பாக நடக்க அழைக்கப்பட்டவர்கள். ராஜாவுக்கு முன்பாக நடந்து நாம் அவருக்கு வழியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 17:1 கூட வசனம் இப்படியாக சொல்கிறது. அங்கு தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு அப்படின்னு சொல்லுகிறார். நாமும் இயேசு ராஜாவுக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டுமா? உத்தமமாக நடக்க வேண்டும். ஏனால் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்த தெய்வம், அன்பான தெய்வம், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர், சொந்த இரத்தத்தையே கொடுத்தவர், அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசு பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்ம இயேசுவை காண்பார்கள். ஓ, இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இயேசுவை மனதார அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் பரலோக பிரஜைகளாக, பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அப்படியாக இன்னுமாக கூட வசனம் சொல்கிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாருமான ஜனங்கள் அவருக்கு ஓசனா என்று பாடினார்கள். அன்றைக்கு எருசலேம் வீதிகளில் இயேசு ராஜா பவனியாக வரும் பொழுது முன்னடக்கும் பின்னடக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? முன்னடந்து பின்னடந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், இயேசு வாழ்க என்று புகழ்கிறார்கள். பிரியமானவர்களே, ராஜாவுக்கு முன்பாக நடந்து செல்கிற நாம் முதலாவது பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு அறிவித்து இரட்சகர் இயேசுவே அவர்கள் அறிந்து கொள்ள நாம் உதவி செய்வர்களாக ராஜாவுக்கு நாம் முன்னடக்க வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவர் வரப்போகிறார் என்பதை ஜனங்களுக்கு அறிவித்து பரிசுத்த தெய்வத்தை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இயேசு ராஜாவுக்கு முன்பாக பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக நடக்கிற நாம் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால் அநேகரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து முன்னடப்பார் பின்னடப்பாரும் புகழ்ந்தது போல நாம் இயேசுவுக்கு முன்பாக நடந்து நடந்து அவர் நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தி நாம் பாடி புகழ வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நாமளும் பரலோகத்தில் குருத்தோலையை பிரித்து கொண்டு வெண்ணங்கி தரித்தவர்களாக தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக நாம் நின்று அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். அதனால் ராஜாவுக்கு முன்பாக நடக்கிற நாம் பாவ மன்னிப்பை அறிவிக்கிறவர்களாக அவர் நாமத்தை உயர்த்தி காட்டுகிறவர்களாக ஒரு பரிசுத்த சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கு கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். இதன் மூலம் நமக்கு என்ன வசனம் கற்றுக் கொடுக்கிறது? நாம் இயேசு ராஜாவுக்கு முன்பாக நடந்து அவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடுத்து கற்றுக்கொள்கிறோம் அதன் மூலமாக. வசனம் 19, அப்பொழுது ராஜா கித்தியனாகி ஈத்தாயை பார்த்து, கித்தியனர்கள் எல்லாரோட ஈத்தாய் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன், அவன் வருகிறான். அவனை பார்த்து தாவீது ராஜா சொல்லுகிறார், நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ ராஜா கூட இரு, நீ இன்னைக்கு தான் என்ன செஞ்சிருக்க? வந்திருக்க, நீ திரும்பி போய் ராஜா கூட நீ என்ன செய்ய இரு அப்படின்னு என்ன செய்கிறா சொல்கிறா. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போ, நீ வேறு இடத்துலேருந்து வந்தவ, நாங்கள் எங்களுக்கு என்ன நடக்குமோ யாது நடக்குமோ தெரியாது, ராஜாவுடனே கூட இரு அப்படின்னு என்ன செய்யுது அங்கே வசனம்
சொல்லுது, ராஜாவுடனே கூட இரு. நீங்கள்லாம் யார்? நமக்கெல்லாம் ராஜா யார்? இயேசு. இயேசுவோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இயேசுவோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு, அரவணைப்பு உண்டு, ஆறுதல் உண்டு, எல்லாம் கிடைக்கும். இயேசு ராஜாவோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். ஒரு ராஜாவோடு நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். உலக மனிதர்கள், உலக அன்பு, உலக சிநேகம், உலக காரியங்கள், பதவி, பெருமைகள் எல்லாவற்றையும் தேடி ஓடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே பாழ்படுத்தி விடாதபடி ராஜாவுடனே கூட இரு. தாவீது சொல்லுகிறாரே, இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு ராஜாவு கூடயே நீங்கள் இருங்க. அவர் கூடவே இருந்து எப்பொழுதும் அவரோடு உறவாடி, அவர் மேலே அன்பு செலுத்தி, அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலம் நாம் கற்றுக் கொடுக்கிற வசனம் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னால் மீண்டுமா தாவீது சொல்லுகிறார், நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன், நீ சகோதரரை அழைத்து கொண்டு போ, கிருபை உண்மை உன் கூட இருக்கும். நீ நேற்று தான் வந்த, நீ இவ்வளவு தூரம் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போகிறேன், நீ போ அப்படின்னு சொன்னபோது அந்த ஈத்தாய் சொல்லுகிறார் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும், ராஜா எங்கே இருப்பாரோ அங்கு உமது அடியேன் இருப்பேன் என்று சொல்லி ஈத்தாய் அங்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நீங்களும் இருக்க வேண்டிய இடம் அங்கே சங்கீதம் 1 சொன்னது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. நீங்கள் எங்கே ராஜா, இயேசு ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய ஐக்கியம் இயேசுவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். கூட்டத்திலும் துன்மார்க்கருடைய வழியிலும் பாவிகளுடைய வழியிலும் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது. இங்கே ஈத்தாய் சொல்லுகிறார், ராஜா எங்கே இருப்பாரோ, நீங்களே நிலையிலிருந்து சொல்லணும், இயேசு எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன். இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் ஆவியாய் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருங்கள். எப்பொழுதும் அவரோடு நீங்கள் இருப்பேன் என்று சொல்லுங்கள். வாழ்வோ தாழ்வோ மரணமோ வியாகுலமோ நிந்தையோ அவமானமோ என்ன இருந்தாலும் கீர்த்தியனாக ஈத்தாயை போல அவன் தாவீதுக்கு ஒரு துன்பம் வந்தவுடனே அவன் என்ன செய்யவில்லை, ஓடி போகவில்லை. அவன் சொல்லுகிறான், எவ்வளவோ சொல்லுகிறான், நீ நேற்று தான் வந்தாய், நீ கடந்து செல், உன்னுடைய கூடர்களை அழைத்து செல், நான் உன்னை எதுவும் நினைக்கவில்லை, கிருபை உண்மை உன்னோடு இருக்கும் என்று சொன்னாலும் அவன் சொல்லுகிறான், ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன் என்று சொல்கிறான். நீங்களும் இயேசு ராஜாவோடு எப்பொழுது அவர் பிரசன்னத்தில் நீங்கள் இருங்கள். அடுத்ததாக அவர் இப்படி சொல்லுகிறது என்னதை காட்டுகிறது? ஈத்தாய்க்கு ராஜா தாவீது ராஜாவின் மீது அளவற்ற அன்பை காட்டுகிறது. நீங்களும் உங்களுக்காக மரித்த ஜீவனையே கொடுத்த இயேசு ராஜாவின் மேலே அளவற்ற அன்புடையவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும். அப்படித்தான் மகதலேனா மரியாள் என்ன செய்தால், இயேசுவின் மேலே அன்பு கொண்டு அவள் என்ன செய்தால், விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றி அவள் என்ன செய்தால், பாதங்களை எல்லாம் முத்தமிட்டு நினைத்தால். அவ்வளவு அன்பு. இயேசு எங்கே இருக்கிறாரோ அவருக்காக விலையேறப்பட்டதை கொண்டு வந்து கொடுக்கிறார். அன்பு, அந்த அன்பு நமக்கு அன்புக்குரியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் நாமும் இருப்போம். நம்ம சொல்வார்கள், அவன் நண்பன் இவன், அவள் எங்கே இருப்பார் அங்கே தான் இவளும் இருப்பாள், இவன் இருப்பான் என்று சொல்வார்கள். அதே போல் நம்மளும் இயேசு எங்கெல்லாம் இருப்பாரோ, இயேசு எங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நாம் அவரோடு இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசு மேல் அன்பு கொண்டவர்கள் என்று சொல்லும்படியாக ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படி மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றி இயேசு மேல் அன்பை வெளிப்படுத்தினால், எங்கே இருக்கிறீரோ அங்கே இருப்பேன் என்று சொல்லி இயேசுவோடு தன் வாழ்க்கையை இணைத்து கொண்டால். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். அதே போல் உங்களுக்கும் இயேசுவின் மேல் அன்பு உங்களை நெருக்கி ஏவ வேண்டும். அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்து மற்றவர்களை பார்த்து, இவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், இயேசுவை இவர்களுக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்ல வேண்டும். இவர்களும் இயேசு ராஜாவோடு இருக்க வேண்டும் என்கிற அக்கறை, ஒரு
பரிதவிப்பு உங்கள் ஒருவருக்கும் இருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், ராஜாவுக்கு முன்னடந்தவனாக கித்தியனாக ஈத்தாய் இருந்தார். அடுத்ததாக பார்த்தோமானால் ராஜாவுடனே கூட இரு, இயேசு ராஜாவோடே இரு என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி என்று சொல்கிறார்? செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் அப்படி என்று சொல்லுகிறது. அப்படியாக ராஜாவின் மீது ஒரு வைராக்கியம், என்ன ஆனாலும் பரவாயில்லை. யோபு சொன்னது போல் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அதுபோல் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்களை அக்கினி சூளையில் போட்டாலும் பரவாயில்லை. தானியேல் சொல்லுகிறார், சிங்கக்கேவியில் தூக்கி போட்டாலும் என் தேவனை நான் ஆராதிப்பேன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அக்கினி சூளையில் போட்டாலும் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருப்போம், எந்த சிலையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி இயேசு தேவனின் மேலே, ராஜா இயேசு மேலே அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம். அதே போல் தாங்க கித்தியனாகி ஈத்தாய்க்கும் அப்படியே தாவீதின் மேலே ஒரு அளவற்ற அன்பு, ஒரு அன்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இன்று இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? செத்தாலும் பிழைத்தாலும் நான் உங்களோட இருப்பேன் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நாம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் 13:37 கூட இப்படி சொல்லுகிறது. அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அதே போல் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவனை கூட நான் உங்களுக்காக கொடுப்பேன் ஆண்டவரே, ஒரு சாட்சியாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி, நான் செத்தாலும் பிழைத்தாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்லி, மரணமோ ஜீவனோ எதுவும் உங்கள் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு நீங்கள் அளவற்ற அன்பு, அவர் மேலே பக்தி வைராக்கியம் கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த கீத்தியனாகி ஈத்தாயின் மூலம் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் இப்படி அப்போ சொல்கிறா, இப்படிலாம் வான்னு சொன்னோன்னே அங்கே தாவீது சொல்கிறார், அப்போ நீ என் கூட என்ன செய், நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நடந்து போகிறதுனால அவனுக்கு அங்கே ஒரு பரிசு தாவீது ராஜா கொடுக்குறார். என்ன என்று பார்த்தோம்னால் 2 சாமுவேல் 18வது அதிகாரம் வசனம் 2. அப்படி எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது ராஜா என்ன செய்கிறார்? எல்லா படைகளையும் அப்படியே பிரிக்கிறார். யோபாவின் வசம் 1/3 கொடுக்கிறார். அடுத்து யோபாவின் சகோதரன் செரியாவின் வசம் அதில் கொஞ்சம் கொடுக்கிறார். அபிசாயின் வசம் ஒரு 3/1 கொடுக்கிறார். அடுத்து கீத்தியனாகிய ஈசாவின் வசமாகவும் 3/1 அவன் கூட அனுப்பி, இவங்க கூட நீங்கள் போங்க, நானும் உங்கள் கூட வருவேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு பொறுப்பை, ஒரு பரிசாக அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவன் ஒரு புறஜாதியாகத்தான் காணப்படுகிறான். ஆனாலும் ராஜாவின் மேலே அன்பு வைராக்கியம், ராஜா கூட அவன் இருக்கிறான், அவர் முன்பாக நடந்து வருகிறான். அதனால் அவனுக்கு ஒரு பரிசை எங்கே கொடுக்கிறான். நீங்களும் ராஜாவின் மேலே அன்பு, ராஜா கூட நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவரோடு நீங்கள் இருக்கும்படியாக யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு என்கிற பரிசை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவரை கொடுத்து நம்ம மேலே, உங்கள் மேலே நீ நடக்கிறா, என் மேலே அன்பு வைக்க, பாச வைக்க யார் இருக்கிறார், என்னை நேசிக்க யார் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்து உலகத்தில் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறாரே, இயேசுவை பரிசாக கொடுத்திருக்கிறார். இங்கே கீத்தியனாய் ஈத்தாய்க்கு அந்த படைப்பிரிவுகளை நடத்தக்கூடிய பொறுப்பு ஒரு பரிசாக அங்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இயேசு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்காக இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அவர்தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர் வழியாய் பிரவேசித்தால் தான் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். இல்லாவிட்டால் எரி நரகத்தில் நாம் தள்ளப்படுவதற்கு முடிவே இல்லை. எரி நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட இயேசுவாகிய வழியே, அவர்தான் வழி. அந்த அவர் வழியாக பிரவேசிக்க நீங்கள் ஆசைப்படுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வைத்து நடத்துவார். கீத்தியனாகி ஈத்தாய் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம், அவன் ராஜாவுக்கு முன்பாக நடந்து போனான். அவன் ராஜாவின் மீது அளவற்ற அன்பு, ராஜாவின் மீது பக்தி வைராக்கியம். அடுத்து அவன் ராஜா, அதனால் அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். உங்களுக்கும் இயேசு ராஜாவின் மேல் அன்பு இருக்கட்டும்,
பாசம் இருக்கட்டும், அவர் மேலே வைராக்கியம் இருக்கட்டும். அவருக்கு முன்பாக நடந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களும் ஆயத்தப்படுங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. செத்தாலும் பிழைத்தாலும் நாங்களோட இருப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் வாழ்விலும் சாவிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர பார்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. தகப்பனை படிப்புகளை எழுதி நீட் கோச்சிங்க்கும் ஆண்டவரே, இன்னும் ஜேஇ மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக, ஞானத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக. ஜெயமோ கர்த்தரால் வரட்டும் ஆண்டவரே. வெயிலினால் வருகிற எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் பிள்ளைகளை நீங்கள் விலைக்கு பாதுகாத்து நடத்துவீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் ஆண்டவரை, துஷ்ட மிருகங்கள் ஆபத்துக்கு ஜனங்களை விலைக்கு பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பிள்ளையும் நீர் நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.